ஆசியாவிலேயே மிக நீளமான மணற்கரை எது? சரியான பதில் மரீனா கடற்கரை. சென்னை மரீனா கடற்கரை 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது உலகின் 2வது நீளமான கடற்கரையாகும். தமிழ்நாட்டில் மட்டுமே காண கிடைக்கும் சிவப்பு மணல் பாலைவனம் எது? சரியான பதில் பி தேரி பாலைவனம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தேரி பாலைவனம் ஆசியாவிலேயே ஒரே சிவப்பு மணல் பாலைவனமாகும். பாண்டியர்களின் புகழ் பெற்ற முத்து துறைமுகம் எது? சரியான பதில் கொர்க்கே. கொர்க்கே துறைமுகத்திலிருந்து பண்டைய ரோம் நாட்டுக்கு முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டின் காசி என்று அழைக்கப்படும் ஊர் எது? சரியான பதில் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு புகழ் பெற்றது. இது தென்னிந்தியாவின் காசி என்று அழைக்கப்படுகிறது. கடலில் மூழ்கிய சங்க கால நகரம் எது? சரியான பதில் பூம்புகார். சோழர்களின் தலைநகரான பூம்புகார் காவிரிபூம்பட்டினம் கடற்கோள் காரணமாக கடலில் மூழ்கியது. தமிழ்நாட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் மலை எது? சரியான பதில் குரங்கணி மலை. குரங்கணி மலையின் இயற்கை அழகு காரணமாக இதை ஜப்பான் என்று அழைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாயும் ஒரே மேற்கு நோக்கி ஓடும் ஆறு எது? சரியான பதில் தாமிரபரணி. தாமிரபரணி மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்கிறது. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? சரியான பதில் வி என் ஜானகி. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1988 இல் ஜானகி முதல்வரானார். ஆனால் 24 நாட்களே பதவியில் இருந்தார். தமிழ்நாட்டின் காய்கறி கிண்ணம் எது? சரியான பதில் ஊட்டி. ஊட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் முதலில் மின்சாரம் பெற்ற ஊர் எது? சரியான பதில் கூனூர். 1900களின் ஆரம்பத்தில் நீர்வீழ்ச்சியிலிருந்து மின்சாரம் தயாரித்து கூனூருக்கு முதலில் வழங்கப்பட்டது. கண்ணகி வீசிய மணியின் பெயர் என்ன? சரியான பதில் சிலம்பு. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தனது சிலம்பை மதுரையில் வீசி நீதி கேட்டாள். தமிழ்நாட்டின் ஹார்வர்டு என்று அழைக்கப்பட்ட கல்லூரி எது? சரியான பதில் பச்சையப்பன் கல்லூரி. பச்சையப்பன் கல்லூரி கிழக்கின் ஹார்வர்டு என்று அழைக்கப்பட்டது. வெள்ளை இரவுகள் கொண்ட தமிழ்நாட்டு மலை எது? சரியான பதில் கொடைக்கானல். சூன் மாதத்தில் கொடைக்கானலில் இரவு 8:30 மணிக்கும் வெளிச்சம் இருக்கும். பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சரியான பதில் புதுக்கோட்டை. இது சங்ககால வள்ளல் வல்வில் ஓரி ஆண்ட மலை. சந்தன மரங்களுக்கு புகழ் பெற்றது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் கிடைத்த மட்பாண்டங்களின் வயது எவ்வளவு? சரியான பதில் 3500 ஆண்டுகள். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் 3500 ஆண்டுகள் பழமையான மட்பாண்டங்கள் கிடைத்தன. தமிழ்நாட்டின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? சரியான பதில் தஞ்சாவூர். தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றியுள்ள டெல்டா பகுதிகளில் அதிக அளவில் கரும்பு பயிரிடப்படுவதால்
இது சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஏராளமான சர்க்கரை ஆலைகளும் உள்ளன. தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் என்று அழைக்கப்படும் கோயில் எது? சரியான பதில் பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சாவூர். சோழ மன்னன் இராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோயில் கட்டிடக்கலை சிறப்புக்காக தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் என்று அழைக்கப்படுகிறது. இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். தமிழ்நாட்டின் நெல் கிண்ணம், ரைஸ் பால் என்று அழைக்கப்படும் பகுதி எது? சரியான பதில் சோழ நாடு, டெல்டா பகுதி. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களை உள்ளடக்கிய காவேரி டெல்டா பகுதி தமிழ்நாட்டின் நெல் கிண்ணம், ரைஸ் பால் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அதிக அளவில் நெல் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரே பவளத்தீவு, கோரல் ஐலண்ட் எது? சரியான பதில் குருசடை தீவு. ராமேஸ்வரம் அருகே உள்ள குருசடை தீவு, குருஸ்தாய் ஐலண்ட், தமிழ்நாட்டில் உள்ள ஒரே பவள தீவாகும். இது வளமான கடல் உயிரினங்களின் இருப்பிடமாகும். இங்கு அரிய வகை பவளப்பாறைகள் மற்றும் கடல் புற்கள் காணப்படுகின்றன. கிழக்கின் ஏதென்ஸ், ஆத்தன்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் என்று அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டு நகரம் எது? சரியான பதில் மதுரை. பண்டைய கிரேக்க நகரமான ஏதென்ஸ் கலை, பண்பாடு மற்றும் இலக்கியத்திற்கு புகழ் பெற்றது போல் மதுரையும் சங்க காலத்தில் கலை, இலக்கியத்திற்கு புகழ் பெற்று விளங்கியதால் கிழக்கின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இங்குதான் புகழ்பெற்ற சங்கங்கள் இருந்தன.